நான் சந்தோஷமா இருந்தா அதுக்கு என்ன காரணம்னு உங்களுக்கு தெரியுமே. சேட்டு மொத்தமா 4-5 வண்டியை பிடிக்க சொல்லிட்டாரா? அப்ப வேற என்ன பாய்க்கல பிரியாணி தனியா? டேய் என்னடா இவ்ளோ அல்பமா கேக்குறான் இவன்? பாய் கடை பிரியாணி இல்லாம சந்தோஷப்படுவேன் நானு. அல்பம் மூஞ்ச பாருங்க. எனக்கு பிடிக்கும். வேறதா கொஞ்சம் யோசிங்கடா. டேய் பப்பாலி எப்பவுமே நீ சார்புடா. இப்ப டக்குன்னு சொல்லுவான் பாரு, நீ சொல்ற. புகழ்ச்சிக்கு மயங்காத. சொல்றா. தெரியல. டேய் என்னடா சொன்ன அவனாண்டா? இல்லையா, நான் ஒன்னும் சொல்லியா? பப்பாளி ஒன்றை சொன்னா இல்லையே. சும்மா அப்போ உங்க எல்லாருக்கும் தெரியும், ஆனா தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க. உனக்கு தெரியுமாடா? எதை தெரியுமா கேக்குற சத்யா? அதுவே உனக்கு தெரியாதுல்ல? உனக்கு தெரியுமா? அது எனக்கு தெரியும். அது என்ன காரணம்னு எனக்கு தெரியாது. ஐயா சொல்ற. சத்யா எனக்கு தெரியாது சத்யா. ரொம்ப விவரம். செஃப்பா இருக்கீங்களோ? தலையில வச்சிருந்தாலும் இவ்வளவு வச்சிருக்காதுல்ல. அது உனக்குடா தெரியாது. பாரு சார் ரொம்ப விவரம். ஓ ஓ ஓஹோ அடே. மூக்கெலும்பு ஒன்று போச்சு போலுதே. இருக்கிறது 2 கை. நீ என்னத்தான் மறைப்ப? நீ அமுல் பேபி நல்லா சந்தோஷமா இருக்குன்னு இங்க இருக்க எல்லாத்துக்கும் தெரியும் சத்யா. உங்களுக்கு தெரியும்னு எனக்கும் தெரியும்டா. அப்புறம் ஏன் அதை சொல்லாம அடி வாங்குறீங்க? அம்மா கண்ண சொல்ல வேணா சொன்னா. குண்டு பைப்ல கோத்துட்டுருச்சு. டேய் ஏன்டா அப்படி சொன்ன? அது சும்மா விளையாட்டுக்கு சொன்ன சத்யா. உன் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தேன். ரொம்ப ஹெவியா இருக்கு சத்யா. இது வரைக்கும் அமுல் பேபி விஷயத்துல நீங்க சொன்னதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கினது கிடையாது. அந்த கோவத்துல கூட நீங்க இப்படி பண்ணிருப்பீங்க. இப்போ சொல்லுறேன்டா, அமுல் பேபி என் வாழ்க்கை ஃபுல்லா என் கூடவே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்பெல்லாம் சந்தோஷமா இருந்தாலும் துக்கமா இருந்தாலும் என் மனசு பூரா அவனை தான்டா தேடுது. அவன் இல்லாம என்னால இருக்க முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு.
என்னடா மறுபடியும் பேரஞ்ச மாதிரி நிக்கிறீங்க? அமுல் பேபி விஷயத்துல நீங்க தானடா என்னை எப்பவுமே ஏத்தி விடுவீங்க. ஒத்துக்கோலாம் சொல்லுவீங்களே. இத சொன்னா நீங்களா சந்தோஷப்படுவீங்கன்னு பார்த்தா இப்படி பாக்குறீங்க. சந்தோஷப்படலான்னு யார் சொன்னா? திடீர்னு சொல்லிட்டியா, அதான் அப்படியே இன்பதிச்சில் உறைஞ்சு நின்றுட்டோம். அப்ப நம்ம எல்லாரும் சந்தோஷமா தானே இருக்கோம். ஆமா சந்தோஷமா இருக்கோம். அப்போ நாம தான் கொண்டாடுறோம். இப்பவே போய் பாய் கடையில நான் எல்லாருக்கும் பிரியாணி வேணும் வரோம். ஓகே? என்னடா இப்படி ஆகி போச்சு? இதுதான் நடக்கணும்னு ஆசைப்பட்டோம், அப்ப நடக்கல. இப்ப நடக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். இப்ப ஹாய் தம்பி சார். ரொம்ப ஹாய் தேங்க்ஸ் தம்பி சார். சார். எதுக்கு? இல்ல நேத்து சத்யா ரொம்ப மூட் அவுட்ல இருந்துச்சு. நாங்களே எவ்வளவோ பேசி பார்த்தோம். எல்லாத்தையும் வெளியே போக சொல்லிருச்சு. ஆனா என்ன பேசுனீங்கன்னு தெரியல. ஆனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். சரி, அவங்க எங்க? சத்யா வெளியே போயிருக்கு சார். வர கொஞ்சம் லேட் ஆகும். ஓ, அதுவும் கரெக்ட் தான். நேத்து அவங்க கிட்ட அவங்க அம்மா பத்தி எடுத்து சொன்னேன். புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதான் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்போ அவங்க அம்மா கிட்ட சத்யா பத்தி எடுத்து சொல்லணும். அப்பதான் இந்த மேட்டர் அப்படியே ஸ்மூத் ஆகும். இத சத்யா கிட்ட சொன்னா வேணாம் தான் சொல்லுவாங்க. இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா, சத்யாக்கே தெரியாம அவங்க அம்மா கிட்ட பேசி அவங்கள சமாதானப்படுத்தி அவங்கள இங்க கூட்டிட்டு வந்து அவங்க அம்மா வாயாலேயே சத்யா மாமா வீட்டுக்குன்னு சொல்ல வைக்க போறேன். என்ன, கரெக்ட் தானே? ஏற்கனவே சின்னதாக குழப்பம் போயிட்டு இருக்கு. இப்போ சத்யா வீட்டுக்கு போனாரு, பெரிய குழப்பம் ஆயிடுமே. இப்போ என்ன பண்றது தெரியலையே. தம்பி சார், நீங்க வாங்க, நம்ம அவங்க வீட்டுக்கு போவோம். சார் சார், அவனுக்குலாம் வேலை இருக்கு சார். அவனை போய் கூப்பிட்டுருக்கீங்க. ஏய், பரவாயில்ல பரவாயில்ல. சரி, அப்ப நீங்க வாங்க, நம்ம போயிட்டு வருவோம். சார், அவனுக்கே வேலை இருக்குமா, எனக்கு வேலை இருக்காதா? சும்மா சொல்லாதீங்க தம்பி சார். உங்களுக்கு வேலை தெரிஞ்சுமா எனக்கு தெரியலையே. நான் பார்க்கும் போதெல்லாம் ஒரே இன்ஜினை தான் தொடச்சிட்டே இருக்கீங்க. இது எப்படி இந்த ஆளுக்கு தெரியும்? ரொம்ப உன்னிப்பா நம்மளை கவனிச்சிட்டு போறோ. இதோ பாருங்க, ரொம்ப யோசிக்காதீங்க, வாங்க போயிட்டு வருவோம். இதோ பாருங்க, அடிக்கிற வெயில்ல இந்த ஏசி கார்ல போனா சும்மா கூலா இருக்கும். என்ன சொல்றீங்க சார்? வேலை இருக்குன்ற சும்மா விளையாண்டுட்டு இருக்கீங்க. அடிச்சுண்ணா சாவி கொடு. தம்பி சார், அவன் வீட்டு அட்ரஸ் ஆச்சு சொல்லுங்க, நானே போய்க்கிறேன். எனக்கு தெரியாது சார். அட்ரஸ் தெரியாதா? தெரியாது சார். சார், உங்க வீட்டு அட்ரஸ் உங்களுக்கு தெரியும், உங்க ஃப்ரெண்ட் வீட்டு அட்ரஸ் உங்களுக்கு தெரியுமா? ஏங்க, சரி எப்படி போறதுனாச்சு சொல்லுங்க. எப்படி போறதுனாவா? நீங்க என்ன பண்றீங்க? அப்படியே நேரா போய் ஒரு லெஃப்ட் எடுத்து ஒரு ரைட் எடுத்து அப்படியே ஒரு லெஃப்ட் எடுத்து அதுக்கப்புறம் அப்படியே ரிட்டர்ன் போட்டு திருப்பி லெஃப்ட் எடுத்தீங்கன்னா சத்யா விட வந்துடும். டேய் மாக்கா, நீ சொல்ற ரூட்ல தம்பி போச்சுன்னா சுத்திக்கிட்டு வந்து இங்கேயே தான் நிக்கும். ஆமா, சத்யா பிங்க தான் இருக்கு. அப்ப இதான் சத்யா வீடு, அதான் சொன்னான். டேய் தம்பி, நீங்க என்ன இப்ப சத்யா வீட்டுக்கு போகணுமா? ஆமா சார். கவலையே படாதீங்க, என் வீட்டுக்கு பக்கத்துல தான் சத்யா வீடு. நான் உங்களை கூட்டிட்டு போறேன். சார் வாங்கல, கார்லயே போயிடலாம். கார்ல போயிட்டா என் பைக்கை யார் எடுக்கிறது? இத சர்வீஸ்க்கு விட்டு 1 மாசம் ஆகுது, இப்பதான் குடுக்கறானுங்க. இத பாருங்க, என் பைக்ல வரதா இருந்தா உங்களை நான் சத்யா வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். ஓகேவா?
சரி சார் வாங்க போலாம். அப்போ உட்காருங்க. இப்ப என்ன பண்றது? ஹேய், இப்படி வாயை மூட்டு அமைதியாக எதுவுமே நடக்க போறதில்ல. எவனா சொல்லுங்கடா. சத்யா இன்னைக்கு தான் அமுல் பேபி லவ் பண்றேன்னு சொல்லாம சொல்லுச்சு. அதுக்குள்ள சத்யா காதல் முடிய போகுது. ஏன்டா அப்படி சொல்றீங்க? அதெல்லாம் எதுவும் நடக்காதுடா. எப்படி நடக்காது? அமுல் பேபி இப்போ சத்தியம்மா வீட்டுக்கு போய்க்கிறாரு. அங்கே போனால் திவ்யா சத்தோட அக்கம் தெரிஞ்சு போடாது. பேசாம இந்த விஷயத்த சத்யா கிட்ட சொல்லிடலாமா? ஏய், அதை விட முட்டாள்தனம் வேற எதுவுமே இல்லை. பிரபுக்கு அக்காவுக்கு தான் நிச்சயமானு சத்யா மட்டும் தெரிஞ்சுன்னு வச்சுக்க, தான் காதலே தியாகம் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காதடா சத்யா. இதெல்லாம் நம்மளால தான்டா. சத்யாவே இன்னைக்கு வாய்த்தன்னு சொல்லிச்சு. சத்யாவோட காதல் ஜெயிக்கணும், அதுக்காக உயிரை கொடுக்க கூட தயாரா இருக்கேன். அப்படி எதுவும் நடந்துடக்கூடாதுடா. சத்யா காதல் ஜெயிக்கணும், அதுக்காக நம்ம என்ன வேணா செய்யலாம்டா. ஒரு ஐடியா. தம்பி, இந்த ஏரியால உங்களை நிறைய தடவை பார்த்துருக்கேனே. நான் சத்யாவோட ஃப்ரெண்டு சார். நான் அப்பப்போ உங்களை பார்க்க வருவேன். ஓ, நம்ம சத்யாவா? ஆமா. தங்கமான பொண்ணு தம்பி, நல்ல மனசு. அவன் எச்ச கையால ஈய ஓட்டுறதுக்குவே பயப்படுவான். ஆனா சத்யா கிட்ட யாராவது ஹெல்ப்னு போய் நின்னுட்டா போதும், அவகிட்ட இல்லைன்னா கூட கடை வாங்கியாவது ஹெல்ப் பண்ணுவா. ஆமா, சத்யா வீட்டுக்கு நீங்க எதுக்கு போறீங்க? அது ஒண்ணும் இல்லை சார், அவங்களுக்கும் அவங்க அம்மாக்கும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அதை பேசி சால்வ் பண்ண தான் போறேன். பரவாயில்லையே தம்பி, சத்யா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுது, நீங்க அவளுக்கு ஹெல்ப் பண்ண போறீங்களா? தம்பி, சத்யா வீடு வரப்போகுது. அப்புறம் ஒரே ஒரு ஹெல்ப் சார். சத்யாவை பாத்தீங்கன்னா நான் தான் உங்களை டிராப் பண்ணணும்னு சொல்றீங்களா? கண்டிப்பா சார். 1 செகண்ட். ஹலோ, சொல்லுங்க தம்பி சார். சார், அது சத்யா வீட்டில் இருந்தால் கால் வந்துச்சு சார். அவங்க குடும்பத்தில் பொன்னியம்மன் கோயில் போயிருக்காங்களா? வீட்டில் யாருமே இல்லையா? என்னது, பொன்னியம்மன் கோயிலா? அது எங்க இருக்குன்னு தெரியுமா தம்பி சார்? என்னடா சொல்ற? சார் தெரியாது சார். சரி, நான் பார்த்துக்கிறேன் தம்பி சார். என்ன தம்பி? இல்ல, சத்யாவும் ஃபேமிலியும் பொன்னியம்மன் கோயிலுக்கு போயிருக்காங்களா? அது எங்க இருக்குன்னு தெரியலன்னு சொல்றாங்க. அதுக்கு ஏன் எவ்வளவு ஃபீல் பண்றீங்க? பொன்னியம்மன் கோயில் தானே, எனக்கு தெரியும், நான் டிராப் பண்றேன். சார் ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கெல்லாம் எதுக்கு தேங்க்ஸ்? நீங்க சத்யாவுக்கே ஹெல்ப் பண்ண போறீங்க, நான் உங்களுக்கு இது கூட செய்யக்கூடாதா? போலாமா? அண்ணாச்சி, வண்டி ரெடி ஆயிடுச்சு பாரு. என்னப்பா? ஏன்னா வண்டி விட்டா எடுக்க மாட்டேன், உனக்கு ஒரு ஆள் வந்து கொடுக்கணும். இருக்கட்டும் விடுப்பா. எவ்வளோ ஆச்சு? என்னாச்சு? பிரேக்ஸ் மாற்றிருக்கு, ஆயில் மாற்றிருக்கு, ஒரு 1000 ரூபா கொடுண்ணா. 1500 ரூபாயா? காசு கொடுக்குறது கூட அழுகுற பார். வாங்கிடுறேன், காசு கரெக்டாக இருக்கான்னு. என்னப்பா காசு கொடுக்குறதுக்கு அழுகுற? திவ்யா, எத்தனை வாங்கிட்டு வாமா, மறந்துட்டேன். ஏய், என்னடா கோயிலுக்கு போகிற சட்டம் மாதிரி இருக்கு? கோவிலா? நான் போய் கேட்போம் வா.
என்னம்மா இங்கே வெளில கிளம்பிட்ட மாதிரி இருக்கு? அவசியம் எங்க போறோம்னு உங்ககிட்ட சொல்லி ஆகணுமா? பார்த்தாலே தெரியுது, ஏதோ கோயிலுக்கு போற மாதிரி தெரியுது. எந்த கோயிலுமா? எந்த கோயிலுக்கு போனா உங்களுக்கு என்னடா? போய் வேலையை பாருங்கடா. ஜானகி, அவங்க கிட்டயே எரிஞ்சு விழற. இவனுங்க எதுக்கு கேக்குறானுங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? எந்த கோவில்னு சொன்னா அத அவகிட்ட அப்படியே போய் சொல்லுவானுங்க. அவ கோவில்ல வந்து நிப்பா. அவ மூஞ்சில முழுக்க கூடாதுன்னு தானே இருக்கேன். அப்போ நேத்து நைட்டு அவ போட்டோவை கையில வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருந்த. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். மனசுக்குள்ள அவ மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு தெரியும். ஆனா நான் சொல்றது அவ கேட்கவே மாட்டேங்கிறாளே. நானும் அவ மாறிடுவான்னு எத்தனை நாளைக்கு தான் பொறுமையா இருக்கிறது? ஜானகி, கோயிலுக்கு போகும்போது அழக்கூடாது. அவ ஒரு நாள் உன்னை புரிஞ்சுப்பா. நீயும் ஒரு நாள் அவளை புரிஞ்சுக்குவ. அப்ப எல்லாம் சரியாயிடும். அந்த நாள் சீக்கிரமா வரணும்னு தான் நான் தினமும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். பொன்னியம்மன் கோயிலுக்கு தான் போறோம். முடிஞ்ச சத்யாவாங்க வர சொல்லு. பார்க்கணும் போல இருக்கு. இவளுக்கும் தான். தேவையில்லாத வேலையில இந்த பாட்டி பார்த்துக்கிட்டு இருக்கு. டிரைவர், நீ வண்டி எடுப்பா. இதெல்லாம் போச்சா? ஏய் என்னடா பிள்ளைய பிடிக்க குரங்கு வந்த கதையாயிடுச்சு. அவங்களும் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னா கோயில் பக்கம் அனுப்பி வச்சோம். இவங்க உண்மையில கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்க. நீ சொல்ற விதி ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன்டா. இன்னைக்கு எல்லா விஷயமும் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். விடக்கூடாதுடா. விடக்கூடாதுன்னா என்ன செய்ய சொல்ற? இவங்களும் கோயிலுக்கு போயிருக்காங்க, அம்முல் பேபியும் கோயிலுக்கு போயிருக்கு. அப்ப நாமளும் கோயிலுக்கே போவோம். அங்க போய் என்ன பண்ண யோசிக்கலாம் வா. சார், கோயில் ரொம்ப தூரமா? பக்கத்துல தான் இருக்கு. அப்படியா? ஆ, இல்ல ரொம்ப நேரமா டிராவல் பண்ற மாதிரி இருக்கு, அதான் கேட்டேன். அது வேற ஒண்ணும் இல்ல தம்பி. நான் என் பைக்கை 20ல ஓட்டுறேன். அதான் ரொம்ப நேரமாவும் ரொம்ப தூரமாவும் இருக்கு. ஏன் சார், கொஞ்சம் வேகமா தான் போலாம்ல? என்னப்பா பண்றது, எனக்கும் வயசாயிடுச்சு, இந்த வண்டிக்கும் வயசாயிடுச்சு. 1994ல வாங்கின வண்டிப்பா. 25 வருஷம் ஆச்சு. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி வாங்கியிருப்பீங்க போல. ஆமாப்பா, வேகமா முறுக்குனேன்னு வச்சுக்கோ, மொத்தமா முறுக்கிக்கும். அந்த பயம். மெதுவாவே போலாம் சார். ஏன் சார் நிறுத்திட்டீங்க? தம்பி, கும்பிட போன தெய்வம் குறுக்கல வரும்னு சொல்லுவாங்கல்ல, அங்க பாருங்க நேர்லயே வந்திருக்கு. இல்லையா?